அதனால கானகத்துல பாட்டு பாரு சாமியான்னு கேட்டீங்க, நீங்க யாரும் சொல்லவே இல்லையே. என்னங்க கடற்கரை கையில் வச்சிருக்கீங்க? நான் கொஞ்ச நேரம் பார்க்க இப்பத்தையும் பார்க்கிறேன். நான் யாரா? தாங்கள் யாரையா? நீங்க அதான் நானும் வந்தோடனே கேள்வி கேட்டேன் உங்களை. நான் வந்தோடனே கேள்வி சொல்லிட்டேன். என்ன கேட்டீங்க? என்ன சொன்னீங்க? அதாவது கேள்வின்னு ஒண்ணு இருந்தா பதில் ஒண்ணு இருக்கு, பதில் ஒண்ணு இருந்தா கேள்வின்னு ஒண்ணு இருக்கு. நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கல, நீங்க பதில் சொல்லணும்ல. நான் சொல்லியிருக்கேன்ல. என்ன சொன்னீங்க? என்ன கேட்டீங்க? நீங்க சொல்றீங்களா கேட்கறீங்களா? இல்ல சொல்றீங்க, நீங்க கேட்கறீங்களா? நான் சொல்றேன். நான் கேட்கறேன். கேளுங்க. சரி சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? என்னத்தங்க சொல்றீங்க? உங்களுக்கு கேட்கவே தெரியலையே. உங்களுக்கு சொல்லவே தெரியலையே. பாத்தீங்களா, திரும்ப திரும்ப முட்டை ஓடி ஓடுற மாதிரி அதே கேட்டீங்க. தக்கடுக்கு பிள்ளை பத்து வெங்கட்ராமான்னு பேர் வச்ச மாதிரி இருக்கிற கருப்பு பிள்ளைய பத்தி உறுப்புன்னு பேர் வச்சாங்க அந்த மாதிரி. அதே சாமி சைக்கிள் போகல பூசாரிகள் வேணும்னாலாம். சரி, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நீ என்னதான் கேட்க வர? நீங்க யார் சொல்லுங்க. என்னப்பா உன் பிரச்சனை? அடப்பார வச்சிருக்கேன் பாத்துக்க. சும்மா இருக்க 10 பேராச்சும் நாடாச்சு ஓட்டிக்கிட்டு நீங்க வேற பாருங்க, நல்லா பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் கேப்பு பாடுவோம். அதனால நீங்க யாரும் சொல்லவே இல்லையே. தாங்கள் யாரும் கேட்கவே இல்லையே. சரி, நான் யாரும் சொல்றேன். நாரத மகரிஷி. நானும் எத்தனையோ அரிசி பார்த்திருக்கேன். புழுங்கரிசி பார்த்திருக்கேன், மத்தரிசி பார்த்திருக்கேன், மட்டரிசி பார்த்திருக்கேன். இன்னைக்கு நாலு மக அரிசியை பார்த்திருக்கேன். அது அரிசி கிடையாதுங்க, ரிஷி முனிவர்களுக்கு மேலானவர்கள். நாங்க வந்து அஷ்டமா சித்துக்களை கற்றவர்கள். நாரத மகரிஷி என்று எனக்கு எதனால பேர் வச்சாங்கன்னா, நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம், நாவே ரதம் போல் செலுத்தக்கூடியவன் தான் நாங்கள் நாரதன் பேர் வச்சாங்க. ஆமா, காரணம் இருக்குல்ல. நீங்க தான் நாரத மகரிஷியோ? ஆமா. ஐயா எங்க இருந்து வர்றாரு? மேலூர்ல இருந்தேன். எப்படி கொட்டாம்பட்டி வழியாவா? கொட்டாம்பட்டி வழியாவா? எங்க மேலோகத்தை சுற்றி மேலூர் சொல்றேங்க நானு. சத்தியலோகம், ஜனலோகம், மகரலோகம், சோர்லோகம், போர்லோகம், பூலோகம் மேலே லோகங்கள். அதெல்லாம் இதெல்லாம் சுதரம், தலாதலம், மகாதலம், ரஜதலம், பாதாளம் சொல்லக்கூடிய கீழே லோகங்கள். எங்க உலகம் சத்தியலோகம், மேலோகம், அதை சுற்றி மேலூர் அப்படின்னு. அதுல போய் ஏன் சொல்றாங்க இப்ப போய்? ஏன் அது சாத்துல பூத்துல தூத்துல தோத்துறேன்னு ஏங்க அதெல்லாம் இதெல்லாம் சுதரம்ன்றது வந்து கீழே இருக்கு 7 உலகங்கள்ங்க. ஆமா, அப்ப மேலோகத்தை சுற்றி நான் மேலூர் சொன்னேன். ஆமா, அப்ப நீ மேலூர்காரரு. ஆமா, நம்ம மேலூர் தானே? நம்ம மேலூர் தானே? நம்ம மேலூரா? நீங்க என்ன மேலோகத்துல வச்சுக்கிற மாதிரி சொல்றீங்க? நீங்க கீழே பூலோகம் வச்சுங்க. ஐயா எல்லாம் தெரிஞ்சுக்குங்க, நம்ம ஆளு வேற ஆளு கிடையாது. நம்ம மேலூர்காரர் தான். மேலூர்காரா? ஏங்க நான் மேல் உலகத்துல சத்தியலோகத்துல இருந்து வர்றேன். மேலூர் தானே? ஆமா. இந்த கைமுட்டி மெம்பர் யாரு? ஏங்க என்னங்க சொல்றீங்க? இந்த மேலூர்ல அப்படின்னா நீங்க கையை ஆட்டுறதே சரியில்லையே. அப்ப நீ ஆட்டிருக்க. நீங்க ஆட்டுறது பார்த்தது ஒரு மாதிரிலாம் தெரியுது. உன்னைய பார்க்க இப்பதான் தெரியுது. அப்ப நீ அந்த ஆளுதான் அப்படின்னு. ஐயா, ஆட்டாத ஆள் யாரும் இல்லை, எல்லாருமே ஆட்டுவாங்க. என்ன வந்து அந்த சூழ்நிலை வரும்போது அடித்தான் ஆகணும். கத்திரிக்காய் முத்துனா கடத்தலுக்கு வந்தான் ஆகணும். கத்திரிக்காய் முத்துனா கடத்தலுக்கு வந்தானங்க ஆகணும். கடத்தலுக்கு வராது. விதைய மாறிடும். விதைய மாறிடுமா? கத்திரிக்காய் விளைஞ்சிருச்சுன்னா வியாபாரத்துக்கு கொண்டாடுறாங்கல்ல, வியாபாரம் ஆகாத கத்திரிக்காய் தானே விதையா போகுது. பாட்டை போடுறான்னு எத்தனை
என்ன வந்திருக்கவங்க 10 15 உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரம்லாம் ஓய்வு எடுக்க வேணாமா? பாவம் நல்லா தானே பாடுனேன். நாரத மகரிஷி. ஆமா. அப்பா பேரு பிரம்மா. உங்க அப்பா பேரு குருமாவா? குருமாவா? குருமா கிடையாது, பிரம்மா. படைப்புக்கு அதிபதி, நான்முகன், சதுர்முகன், உலகத்தில் உள்ள 84 ஜீவராஜி எங்க அப்பா தான் படைக்கிறாரு. படைப்புக்கு அதிபதி. அப்ப 84 ஜீவராஜி படிக்கிறவரு உங்க அப்பா தான்? ஆமா. உங்க அப்பா தான்? ஆமாங்க. எல்லாத்தையும் படிக்கிறது அனைத்தையும் எங்க அப்பா தான் படிக்கிறாரு. விண்ண படிச்சது யார்? எங்க அப்பா. மண்ண படிச்சது எங்க அப்பா. இந்த மக்களை படிச்சது எங்க அப்பா தாங்க. என் தாய் தந்தையை படிச்சது அதுவும் எங்க அப்பா தான். உங்களை படிச்சது எங்க அப்பா தான். ஆறு மாடுகளை படிச்சது அனைத்தையும் எங்க அப்பா தான். இல செடிகளை படிச்சது எல்லாத்தையும் மர கொடிகளை படிச்சது அனைத்தையுமே எங்க அப்பா தான் படிக்கிறாரு. என்ன படிச்சது? அடங்கிடுது எல்லாமே. என்ன படிச்சது? அதுவும் எங்க அப்பா தான். என்ன படிச்சது? உங்க அப்பா என்ன படிக்கிறாரு? இல்ல எதுக்கு நீங்க கோபப்படுறீங்க? உங்க அப்பா என்ன பொறுமையா பேசுங்க. உங்க அப்பா என்ன படிச்சிருந்தாருன்னா எங்க அப்பா என்ன மேலூர் சத்துக்கு மாடு வாங்கிட்டாரு. அப்படி கேளுங்க. ஏன்னா ஊரறிய தெரிஞ்சு செஞ்சது உங்க அப்பா, ஒருத்தருக்கு தெரியாம செஞ்சது எங்க அப்பாங்க. திருட்டு பைய. திருட்டு பையலா? ஏங்க நான் விளக்கத்தை சொல்லிட்டு திருட்டு பையன் எங்க அப்பா நீங்க வந்து கேவலமா பேசலாமா? ஊரறிய தெரிஞ்சு செஞ்சது உங்க அப்பாண்டா, ஊரறிய திருமணம் செஞ்சது உங்க அப்பா. சரி. ஒருத்தருக்கு தெரியாம செஞ்சது எங்க அப்பாண்டா. உங்க தாய்மொழிய கருவறை உருவான காரணம் எங்க அப்பா தானே. ஒருத்தருக்கு தெரியாம வந்து கருவை உருவாக்கி வச்சு போனாரு. சரி, உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இப்ப நீங்க வந்து விவசாயம் பாக்குறீங்க. சரி. நீங்க அந்த விவசாயம் பண்ற அந்த அது மூலமாவே உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ உங்க தாய் இருக்காங்க. உங்க தாய் வந்து நிலம் மாதிரி. இந்த நிலத்தை உங்களுக்கு தண்ணி வாத்துறது யாரு? உங்க அப்பா. அந்த நிலத்துல தண்ணி வாத்தினா மட்டும் போதுமா? விதை போடணும்ல. எங்க அப்பா மேல இருந்து விதைய ஆழமா வச்சுக்கிறது எங்க அப்பாங்க. அதே ஊரே தெரிஞ்சு செஞ்சது உங்க அப்பா, ஒருத்தருக்கு தெரியாம செஞ்சது எங்க அப்பான்னு சொன்னேன். மேல இருந்து எங்க அப்பா விதைய வைக்கிறாரு. நான் கேட்கறவங்க கோச்சிக்கிற மாட்டீங்களா? கேளுங்க. எங்க அம்மா வந்து நில மாதிரி. ஆமா. அந்த நிலத்தை உழுவுறது யாரு? அது உங்க அப்பா. எங்க அப்பா. அதுல விதைய ஊன்றது யாரு? எங்க அப்பா. எங்க அப்பா நல்லா உழுது நல்லா தண்ணிய பாய்ச்சிட்டாரு. தண்ணிய பாய்ச்சிட்டா விதைய ஊன்றது யாரு? அது எங்க அப்பா. உங்க அப்பா. உங்க அப்பா ஊன்ற விதை சில இடத்துல நல்லா முளைக்குது, சில இடத்துல முளைக்காம போயிருது. அப்ப உங்க அப்பா அதை ஊம விதையா போச்சா? ஏன்னா ஓனுக்கு ஒரு விளக்கம் இருக்குல்லங்க. நீங்க கேட்குறீங்க ஒருத்தர் வீட்டுல குழந்தை இல்லாம போயிருது, அப்போ வந்து உங்க அப்பா போடுற விதை முளைச்சாம போச்சா அப்படின்னு கேட்குறீங்க. அதே ஊழ்வினை பயன் அப்படின்னு சொல்ற. ஊழ்வினா முன்னோர்கள் செஞ்ச பாவத்துகளை இந்த பிறவியில் அணிவிக்கக்கூடிய ஒவ்வொரு பேரும். இப்போ நம்ம தாய் தந்தை செய்த பாவத்தை நம்ம அணிவிக்கணும். இப்போ ஒருத்தங்க வந்து என்னன்னா, இப்போ வந்து கல்யாணத்துக்கு முன்பாக திருமணத்துக்கு முன்பாக ஒரு சில பெண்கள்லாம் குழந்தைய தவறான வழியில குழந்தைகளை பெற்றுட்டு ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தைய பெற்றுட்டேன், இதை வச்சுட்டா 4 பேர் பேசுவாரு அப்படின்னு குப்பை தொட்டிலையோ அனாதாசிரமத்தில் எங்கேயாவது போட்டு போயிடுறாரு. அந்த மாதிரிலாம் தவறுகள் செஞ்சு அந்த ஒரு குழந்தைய வந்து வாழ்க்கையை பாராட்டினாங்கன்னா அடுத்த பிறகு அவங்க குழந்தை இருக்காருங்க. அதனால பஞ்சமா பாதங்கள்ல ஒண்ணு. அந்த மாதிரி பிறவில செய்யற பாவங்களை இந்த அடுத்த பிறவில அணிவிச்சனேன். அதனால அந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் குழந்தை எல்லாம் போவேன். நோத்தா பேரு ஏங்க தவறா பேசுவாங்க. அம்மாவோட பேர் என்னன்னு கேளுங்க. அம்மா பேரு. சரி, அம்மா பேரு கலைவாணி. 5 செல்ல தூக்கி போயிட்டேன். என்னது? என்னத்துங்க தூக்கிட்டு போனாங்க உங்க வீட்டுல இருந்து? களவாணி. களவாணியா? கலைவாணிங்க. ஆயக்கலைகள் 64 எங்க அம்மா தாங்க சொந்தக்காரங்க. ஆமா. அப்ப எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் பேசக்கூடிய சக்தியை கொடுக்குறாங்க எங்க அம்மா. உங்க அம்மா? ஆமா, எல்லாருடைய வாயில எங்க அம்மா தான் இருக்குது. அப்ப உங்க வாயில இருக்கிறது? அதுவும் எங்க அம்மா தாங்க. உங்க வாயில பெரிய கக்குசோ. ஏங்க தவறா நினைக்கக்கூடாது. நான் வாயில இருக்குதுன்னா நாமகள். ஏன்னா அந்த நாவல உட்காந்து எங்க அம்மா வந்து இந்த பேசிட்ட ஆட்களை கொடுத்தாதான் பேச முடியும். அதனால தான் மேல இந்த நாக்கு மேலே மீறி தட்டினா தானே பேச முடியும். அதனால எங்க அம்மா தட்டுவாணி இன்னொரு பேர் இருக்கு. தட்டுவாணி? ஆமா. தட்டுவாணி மீனா? ஆமாங்க. சரி. என் பேரு? உங்களோட பேரு? வீரத்தேவன். வீரத்தேவனா? சந்தேகமா இருக்கு. வந்து வீரத்தேவன் உங்களுக்கு பேர் வச்சுருக்காங்கல்ல. அப்படி என்ன நீங்க வீரமான காரியம் செஞ்சீங்கன்னு உங்களுக்கு வீரத்தேவன் பேர் வச்சுருக்காங்க? என்னுடைய வீரத்தை உங்களுக்கு தெரியாது. நான் செஞ்சேன்னா பார்த்துருக்கேன். ஒரு சில விஷயங்களை சொல்லுங்க உங்க வீரத்துல இருந்து. எந்த ஒரு புலி வந்தாலும் அப்படி இறங்கி விட்டு அடிப்பேன். புலியவே நேர்ந்து சந்திக்க முடியாதா? ஆமா. இப்போ புலியவே நீங்க அடிச்சு வச்சிருக்கீங்க. ஆமா. சரி 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 சரி, பரவாயில்ல. அது எத்தனை பேர்லாம் இருக்கு. இருந்தாலும் என் பேர் வீரத்தேவன். வீரத்தேவன். உங்க அப்பா பேரு? நம்பி. நம்பியார் மேனீங்க? ஆமா, நம்பியார் மேன் இல்ல, கவுண்டமணி செந்தில். ஏங்க வேலுவக்குல தலைவர் நம்பிராஜனோட மைண்ட். அப்படி சொல்லுங்க. உங்க அம்மா பேரு? நங்கிய மோகனி. மோகினி. மோகினா அப்ப பிசாசு தான். அவர் பேய் பிறந்தவங்க. பிசாசு மட்டும் லேசா சொல்லிடாதீங்க.
ரொம்ப அழகான பொண்ணுன்னா யாருன்னா எங்க அம்மா ஒருத்தர். நங்கை கோயில்ல அழகான பெண். அழகு தெய்வத்தின் மகனா நீங்க? சரி சரி சரி. பாக்குறவங்க அழகாக இருக்கீங்க. சரி உள்ள வரும்போது சத்தம் கேட்டுச்சு. கேட்டிருக்கு ஜடச்சடனா. சடச்சடனா. அப்படி கேட்கலங்க. ஆலோலம் சோறு இனிமையான காணம் கேட்டுச்சு. என் தங்கை. உங்க தங்கையா? என் தங்கை வள்ளி. அப்படியா கூட பிறந்தவங்களா இல்ல கூட பிறவாதவள். கூட பிறக்காத தங்கையா? நாங்கள் ஆண்கள் வேட்டையாடுவது பெண்கள் திரைக்காமல் சொல்வது உங்க குல வழக்கம். சரி. அப்படி வேட்டைக்கு போன இடத்துல எல்லாரும் வள்ளிக்கிழங்கு எடுத்த பள்ளத்தல்னு சொல்லுவாங்க. சரி. கிடையாது. அது வள்ளி கொடி சுத்தி கிடந்த வள்ளிக்கிழங்கு எடுத்த கொடிகள். ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை கண்டெடுத்தோம். சரிங்க. தக்க பருவம் வந்துட்டாங்க. காவல் வைத்திருக்கிறோம். சரி. இப்போது காவல் இருக்கிறாங்க. ஓ அதான் ஆளோட சவுண்ட் அதான் சத்தம் கேட்டுச்சா? ஆமாங்க. சரி உள்ள அவங்க தங்கச்சி மட்டும் இருக்காங்களா இல்ல வேற யாரும் இருக்காங்களா? அதுக்கு அடுத்து அவளுக்கு இருதுணையாக என் தங்கைக்கு இருதுணையாக இன்னொருத்தர் குள்ளி இன்னொருத்தவங்க இருக்காங்களா? ஆமா. அவங்க யாரு? யாரு? அவங்க உங்க ஆளா? உங்களுக்கு ஆள் இருக்கா? அத ஓடு. தவறா சொல்லாதீங்க. என்னோட ஆளு. அதுதான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு ஆள் இருக்கா? ஏங்க மூஞ்சி மோர் இல்லாதனால 3 நாள் எழுதிட்டு இருக்கறேன். எனக்கு என்ன? சரி. இது ஒரு குப்பையில இருக்கிற கொட்டாச்சி கூட ஒரு குச்சியை கோர்த்துக்கிட்டு தான் கிடக்குது. சரி. அப்ப உங்களுக்கு ஒரு காதல் இருக்கிறது தவறு இல்ல. ஏன்னா பெண்ணுக்கு ஆண் பெண் தான கடவுளை படைச்சிருக்காரு. ஆமா. அதனால நீங்க காதலிக்கிறது தப்பு இல்ல. அப்ப அந்த பண்ணி நினைக்கணுமா நானே? ஆமா. சரி. சரி. நான் சொல்றேன்னு கோச்சிக்கிற கூடாது. இப்ப நான் காதலிக்கிறேனே அவங்க 2 வாரமா நல்ல மல்லாக்க படுத்துறதா. சரி. இந்த 2 நாளா என்னாலே தெரியல. ஒளிச்சாச்சே படுத்துக்கறான். ஏன் என்ன காரணம்? இன்னொரு உடம்பு முடியலையா இல்ல இன்னொரு 3 நாளைக்கு பொறுத்துக்கன்றா. ஐயோ என்னால பொறுக்க முடியல. அது எல்லா பெண்களுக்குமே ஒரு பொதுவான ஒரு விஷயங்க. ஆமா. அதனால எப்படிப்பட்ட பெண்ணா இருந்தாலும் 3 நாள் கோயிலுக்கு போக கூடாது. அதனால பாஞ்சு எடுத்து விட்டுட்டு என்னங்க சொல்றீங்க? பாஞ்சு ஓவர் அடிச்சுட்டா. அதனால லேசா பிரட்டி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பாக்குறேன். பாத்தீங்களா? நீங்க ஒரு முனிவனை ஒரு நாரத மகிழ்ச்சிய இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்றீங்க. உங்களுக்கே நியாயமா இருக்கா? அதுல மாட்டா போடு. அந்த பிள்ளை என்ன பண்ண வந்து என்ன செய்யணும்? ஆசீர்வாதம் செய்யணும். ஆசீர்வாதம் செய்யணுமா? சரி. சொல்றீங்களா?